பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் கூட அவருடைய ஒப்பற்ற கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறோம். இப்போ வார்த்தை அப்படின்னா நாம் உபயோகிக்கிற வார்த்தையும் இருக்கிறது, அதே மாதிரி நம்மை வழி நடத்துகிற வார்த்தையும் இருக்கிறது. இப்போ நாம் எந்த வார்த்தையின்படி நிலை நிற்கிறோம் அப்படின்னும் நம்மை தீர்மானிக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அதே மாதிரி அழியாத வித்தாகிய சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே அப்படின்ட்டு வேதம் கூறுது. அப்போ அழியாத வித்தாகிய சத்திய வசனத்தை நோக்கி நம்முடைய நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நாம இந்த சப்ஜெக்டை கடந்து போகலாம். பொதுவா வார்த்தை அப்படின்னா தோற்றம் இல்லாதது, பிதாவினுள் ஜீவனுமாய், அதே மாதிரி ஜீவ சுவாசம் மிக்கதாய், என்றும் இருக்கிறபடியே இருக்கிறதுமாய், வல்லமை மிக்கதுமாய், அதிகாரம் உள்ளதுமாய், சிருஷ்டிக்க கூடியதாய், ஆற்றல் மிக்க சொற்களாய், வெறுமனே திரும்பாமல் என்றும் அழிவில்லாததும் நிலை நிற்பதுமான வார்த்தை எனலாம். இவ்வார்த்தைக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது. அது அனாதியானது. அனாதியானது அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு வேத வசனங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவனுடைய தன்மையை நாம் முதல்ல அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ அதிலிருந்து உருவான, அப்போ கடவுளிடமிருந்து உருவான வார்த்தையில் இருந்து எப்படி அழிவு நோக்கி வரும்? ஏன்னா நம்ம அழியாத வித்தாகிய சத்திய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய வார்த்தை என்றுமே அழியாதது, நிலைத்து நிற்கக்கூடியது. அப்போ நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று எப்படி ஆதி என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்க வேண்டியதா இருக்கு. சரி, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்தியமும் அழியாமையும் அதர்சனம் உள்ள, அதர்சனம் கண்ணுக்கு புலப்படாத அப்படின்னு அர்த்தம். அப்போ ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள கடவுளுமாய் இருக்கிறவர் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ அவரில் இருந்து வெளிப்பட்ட வார்த்தையும் அப்படித்தானே இருக்கணும். சரி, இப்போ அவர் நாமம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள்லாம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில வசனங்களை ஆராயலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்தியானந்த கடவுளுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி. போதும். அப்போ நித்தியானந்த கடவுள், அதாவது பேரின்ப கடவுள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. போதும். அப்போ கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போ ஒளியினிடத்தில் சேருகிறவர்கள் யாவரும் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்போ நாம் அவரிடத்தில் சேருகிற போது நாம் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் இல்லையா?
அந்தகாரத்தில், அதாவது அந்தகாரத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நாம் ஒளியினிடத்து சேருகிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். அப்போ ஒளியை பிறப்பிக்கக்கூடிய வார்த்தை, அந்த ஒளியினிடத்துல சேருகிற நாமும் அந்த ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அதே போலதான் கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் இருள் இல்லை. அப்போ நாம் அவரிடத்தில் சேருகிற நாமும் இருள் நம்மை விட்டு நீங்கி போயிற்று. அப்போ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அப்போ அவரை மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் இனியும் காணக்கூடாதவரும். அப்போ சாவாமை உள்ளவர் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. அதாவது அணுக முடியாத ஒரு ஒளி, அந்த ஒளியினிடத்துல சேரவும் முடியாது. அப்போ அந்த ஒளியினிடத்தில் சேருகிற ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சேரக்கூடாத ஒளியினிடத்தில் சேருகிற பிள்ளைகளாய் நமக்கு பாக்கியம் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த அழியாத வித்தாகிய சத்திய வசனம் நமக்குள்ளே பிரகாசத்தை கொடுத்து நாமும் அந்த ஒளியினிடத்தில் சேருகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறது. அப்போ பிதாவாகிய கடவுளுடைய தன்மை எப்படி இருந்தா யாரும் அதிலே சேர முடியாது, ஆனால் அதற்கான வழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அதே 1 தீமோத்தேயு 6:15. இந்த பிரசன்னமாதலை கடவுள் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். அப்போ நித்தியானந்தம் என்றும் ஆனந்தம் கொள்கிற பேரின்பம். அப்ப அவரிடத்தில் சேருகிற நாமும் என்றும் ஆனந்தம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏன்னா அப்போ அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். ஏக சக்கராதிபதி அப்படின்னா ஒரே பேரரசர். சரி, அப்போ அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படிங்கிறது சங்கீதம் 104:2ஆம் வசனம். சங்கீதம் 104:2. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறார். அப்போ அவர் ஒளி, அதே போல அவருடைய வஸ்திரமும் ஒளி. அப்போ நாமளும் நீதியின் வஸ்திரம் ஆகிய அந்த ஒளியை தரித்து கொண்டு இருக்கிறோம். நாமும் ஒளியினிடத்தில் சேருகிறவர்களாய் நம்மை இணைக்கக்கூடியது எதுனா வார்த்தை. சரி, யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான அவருடைய குமாரரே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ அவரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ அவர் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ நாம யாரு? கடவுளின் குமாரன் வழியாகத்தான் நாம போறோம். அப்போ அவர் மடியில் அப்படின்னா அவருடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய குமாரன். அப்போ அவர் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாரோ அந்த இடம் மடி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த இடத்தில் இருந்த குமாரன். அப்போ அவரை அறிந்தவர் யார்? குமாரன் மட்டுமே. அப்போ அவரை அறியக்கூடிய தன்மையை நமக்கும் அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற
ஜீவனுள்ள கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகள். நாம எதை அனுபவிக்கிறோம்? உலகத்தினுடைய ஐஸ்வர்யமா, இல்ல கடவுளுடைய வார்த்தையாகிய பொக்கிஷம், ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள் அடங்கி கிடக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஞானம், அறிவை தேடுகிற அந்த பொக்கிஷம், அப்போ நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கவும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்போ நிலைத்த செல்வம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நிலைத்த செல்வமாகிய நம்முடைய இன்பத்திற்காக எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கார்னா, அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர், என்றுமே இருக்கிறவராய் இருக்கிறவர் இல்லையா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 10 பேர் மட்டும் படிக்கும். யாத்திராகமம் 3:14. அதற்கு கடவுள், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி. போதும். அப்போ அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அப்போ நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான வரமும். அப்போ எப்படின்னா, ஜோதிகளின் பிதா, அப்போ சுடர்மிக்க பிதா, வெளிச்சமான பிதா, ஒளியின் பிதா. இப்போ எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது. அப்போ ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்து நாம் எல்லாமே பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. எல்லாம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு நமக்கு ஜீவனாகிய சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய எபிரேயர் 12:9. 12. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? முதல்ல நம்ம பார்த்த வசனம் ஜோதிகளின் பிதா, இந்த வசனம் ஆவிகளின் பிதா. அப்போ ஒளி ஆவி, ஜீவன் ஜீவ ஆவி. அப்போ அவருடைய வார்த்தை ஜீவனாயும் இருக்கிறது, ஆவியாயும் இருக்கிறது. அப்போ எல்லாமே அவருடையதா இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையும் அவருடையதாகவே இருக்கிறது. சரி, இப்போ பிதாவினுடைய தன்மைகள் அப்படிங்கறத ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம பார்த்துக்கலாம். அவர் கண்ணுக்கு புலப்படாதவர், அழிவற்றவர், என்றும் நிலைத்து இருப்பவர், சர்வ ஞானம் உள்ளவர், நித்திய ஆனந்தம் பேரின்பம் உள்ளவர், ஒளியாய் இருப்பவர், கிட்டி சேர முடியாத ஒளியில் இருப்பவர், மரணமற்றவர், யாரும் பார்த்திராதவர், ஒரே பேரரசர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒளியை வஸ்திரமாக தரித்தவர், ஜீவனுள்ள கடவுள், இருக்கிறவராய் இருப்பவர், ஜோதிகளின் பிதா, ஆவிகளின் பிதா, இருள் இல்லாதவர். இவ்வளவும் அவருடைய தன்மைகள். அப்போ அவரின் தன்மை இப்படி இருக்க அவரிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் இல்லையா? சரி, அப்போ அவர் சிருஷ்டியின் ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சிருஷ்டித்தார், அவர் அந்த சிருஷ்டியில் வாசமாய் இருக்கிறாரா? இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டி என்ன செய்யறோம்? அதுக்குள்ளே வாசமா இருக்கிறோம். அதே போல பிதாவாய கடவுள் எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் அந்த சிருஷ்டியில் வாசமா இருக்கிறாரா
அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போலாம். அப்போ அவர் பெருஞ்சோதியாய் ஒளியாய் இருக்கிறார், எந்த தேவையும் அற்றவர், அனைத்து சிருஷ்டிக்கும் காரணமானவர், தனது ஜீவனை கொண்டு எல்லாம் உண்டாக்கப்பட்டது, பிதா என்ற கடவுளின் தன்மை குறையாமல் அவரிலிருந்து தோன்றியவரே வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவன் பிளஸ் ஆவி. எல்லாம் படைக்க முன்னரே, பூர்வ முதல் எதையும் சிருஷ்டிக்க முன்னரே வார்த்தை. அப்போ அப்படிப்பட்ட தன்மையிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையானது ஜோதியின் தற்சொரூபம். இந்த வார்த்தை அவரிலிருந்து வெளிக்கப்பட்டதால் அவரோடு இணைந்து எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. அப்போ ஜீவன் வெளிப்பட, அதாவது தன்னை வெளிப்படுத்த, இப்போ நாம ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறோம், அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் ஜீவனோடு இருந்தாதான் அதை சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை அதுக்கு உருவம் இருக்கா? இல்ல. அப்போ அந்த உருவம் எதன் மூலம் வெளிப்படுது? அந்த வார்த்தை எழுத்தின் வடிவம் மூலம் நம்ம பார்க்கும்போதுதான் வெளிப்படுது. அதே போலதான் வார்த்தையானது எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடியது. காணக்கூடாதவைகள் இருந்து காண்பவைகள். அப்போ காணக்கூடாதவைகள் தான் நித்தியமானவைகள், காண்பது அனித்தியமானவை. அப்போ எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய தன்மை. அப்போ எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது இந்த ஜீவனை கொண்டும் ஆவியை கொண்டும் தான் வேதம் வெளிப்படையாக சொல்லுது. அப்போ அம்மா ஆ என்ற உயிர், ஆ என்ற மெய்யில் அடக்கம், ஆ என்ற உயிர் நாதம், அதாவது ஆ என்ற உடல் எழுத்தால் அறிய முடிகிறது. இந்த ஓசை வல்லமை மிக்கது, அவரது ஜீவனிலிருந்து புறப்பட்டு வார்த்தையாக வெளிப்பட்டது. அப்போ ஒளிக்கு எது கிடையாது, ஆதி கிடையாது இல்லையா? அப்போ அது அனாதி அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ் மொழியை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இப்படி நம்ம பிரிக்கிறோம். இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது, ஜீவனை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா தன் ஜீவனிலிருந்து புறப்பட்டு வருது. அப்போ இந்த ஜீவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை எழுத்தோ கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ இந்த எழுத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆ அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். இது ஒரு உயிர். அதுக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கும் போது அது உடல். அப்போ உடலோடு உயிர் சேரும் போது நமக்கு அது ஒரு புரிந்து கொள்கிற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதே போலதான் பிதாவாகிய கடவுளுடைய ஜீவன் வெளிப்படுவதற்கு வார்த்தை என்ற குமாரன் தேவையாக இருந்தார். அவர் மூலம்தான் நாம் பிதாவாகிய கடவுளை நாம அறிய முடியும். அவர் இல்லாமல் நாம அறிய முடியாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ காணப்படுபவைகள் அநித்தியமானவைகள், காணக்கூடாதது நித்தியமானவைகள். அப்போ காண்கிறவைகள் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம எதை பார்க்க முடியாது? ஜீவனையும் ஆவியையும் பார்க்க முடியாது. ஆனா அந்த ஜீவனும் ஆவியும் சேர்ந்துதான் காண்கிற எல்லாமே உண்டாக்கப்படுது இல்லையா? அப்போ இந்த காணாத ஆ என்ற ஒளியில் இருந்துதான் ஆ என்ற எழுத்து உருவாகி அறியப்படுகிறது. அதே போல அண்ட சராசரங்கள் முழுவதுமே ஜீவன் பிளஸ் ஆவி உள்ளது. இவற்றிலிருந்துதான் பிதாவாகிய கடவுள் வார்த்தையுடன் இணைந்து சகலத்தையும் சிருஷ்டித்தார். சரி, பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
உலேசியர் 1:16. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்குள் சகலமும். ஏனென்றால் அவருக்குள் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. காண்பவை காணக்கூடாதது எல்லாமே, பூலோகத்தில் உள்ள பரலோகத்தில் எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். எபேசியர் 3:11. எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுளுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல். இப்போ வந்து அவரை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுளுக்குள்ளே. இப்போ எல்லாமே அவரை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ட்டு வேத வசனம் நமக்கு உறுதியாக சொல்லப்படுது. சரி, அப்படின்னா வார்த்தை என்றால் என்ன? இப்ப கேள்விக்கு வரும். போது இவ்வளவு நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னா வார்த்தைனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது இல்லையா? சரி, யோவான் 1:1-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை ஆண்டவராய் இருந்தது, அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ வந்து ஆதியிலே, இப்போ வந்து இது வந்து எப்படி தொடங்குதுன்னா, ஆதியிலே அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆதிங்கிறது ஒரு தொடக்கம் அப்படிதான் நினைக்கிறோம். அப்படின்னா இப்போ வந்து அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை ஆண்டவராய் இருந்தது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்போ வந்து உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பெருஞ்சுடரான கடவுள் மகிமை, வல்லமை, ஆற்றல், ஞானம், நீதி, அன்பு, வார்த்தை பிளஸ் ஆவி நிறைந்தவர். இப்படி நிறைந்த அவர் நிலை நிற்கும் ஒரு ஆற்றல் சுடர், அதாவது பிதாவின் தன்மை கொண்ட ஒன்று. அது ஜீவ சுடராகி வெளிப்பட தலைப்பட்டது. பிதாவின் ஜீவன் ஜெனிப்பிக்கப்பட்டு வார்த்தையினாலும் பிதாவுக்கு எப்படி தொடக்கம் முடிவு இல்லையோ அவரிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைக்கும் துவக்கம் முடிவு கிடையாது. இது எப்படின்னு வசனங்கள் பின்னால் பார்க்கலாம். இப்போ வந்து பிதாவினுடைய ஜீவன் வார்த்தை, பிதாவின் மொழி வார்த்தை, அவரின் எண்ணங்கள் உருவம் வடிக்க இயலாது. வார்த்தை உண்டாகும் முன்னே பிதாவினுள் வார்த்தை அடக்கம். அவர் உண்டாகுக என்றவுடன் எல்லாமே உருவாயின. பிதாவாகிய கடவுள் வார்த்தையை ஜெனிப்பித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நாமும் சத்திய வசனத்தினாலே அழியாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். நீதிமொழிகள் 8:26. நீதிமொழிகள் 8:26. அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். இப்போ வந்து ஜனனம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து உலக பிரகாரமா நம்ம ஜனனம்னா என்ன நினைக்கிறோம்? தனக்கு ஒரு மகன் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு எல்லா அறிவும் இருக்கா? இல்ல, படிப்படியாக தான் அது அறிவு வளருது, அந்த சரீரமும் வளருது, அப்ப எல்லாமே வளர்ந்து வருகிறது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து அவர் வந்து ஜெனிப்பிக்கப்பட்டார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்ப ஜெனிப்பித்தல் அப்படின்னா ஒரு ஒளியிலிருந்து ஒரு ஒளி உருவானது, ஜீவனிலிருந்து ஜீவன் உருவாகிறது. அப்போ பிதாவினுடைய தன்மை அவருக்குள் வெளிப்பட்டது. அப்போ வந்து ஜெனிப்பித்தல் அப்படின்னா பிதாவுடைய தன்மைகள் யாவும்
நிறைந்தவராய் அவர் உருவாக்கப்பட்டார், தன்மை வெளிப்பட்டது அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் கொள்ள முடியும். சரி, அப்படின்னா வார்த்தை ஆதியா அனாதியா, இந்த கேள்வி நமக்கு தெரியும். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம். எப்பிராத்தே எண்ணப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதானதும், இஸ்ரேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆதி நாட்களாய் பூர்வத்தினுடையதா, அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையதா? அனாதினா தொடக்கம் இல்லாத எல்லையற்ற காலங்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ தொடக்கம் இல்லாத எல்லையற்ற காலங்கள் அனாதி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இன்னொரு வசனம் கூட நம்ம படிச்சுட்டு நம்ம போலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பூமி உண்டாகும் முன்னே ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இப்போ அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்போ அங்க ஒன்றுமே இல்லை. பிதாவாகிய கடவுளிலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்டவர் எப்படின்னா, அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அபிஷேகம்னா அவருடைய வல்லமை, அதிகாரம், படைப்பின் தன்மை, மேற்கொள்ள முத்தரித்தல். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். இப்போ ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்னா எல்லாமே அவர் மூலம்தான் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இந்த ஆதிங்கிறது எதுனா அனாதி. ஏன்னா அவர் தான் ஆதியை உண்டாக்குறார். ஒரு சிருஷ்டிக்கப்படும் போது ஆதி உண்டாக்கப்படுகிறது இல்லையா? இப்போ எல்லாமே அவர் மூலமாக உண்டானது. அப்ப அவர் மூலமாக உண்டாக்கப்படும் போது ஆதி எங்க பிறக்குது? உண்டாக்கப்படும் போதுதான் ஆதி இல்லையா? சரி, இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கடவுள் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவே ஜீவன். இப்போ வசனம் என்ன சொல்லுது? அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு சொல்லுது இல்லையா? அவரே ஜீவன். இப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. அவருக்குள் இருந்த ஜீவன் எது? பிதாவாகிய கடவுளுடைய ஜீவன், வல்லமை, ஜீவன். அவரிலிருந்து அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுது. அவரிலிருந்து உற்பத்தியானவர். அப்போ அதான், அப்போ அவருடைய ஜீவன். அப்போ அந்த ஜீவன் தான் நமக்கு ஒளி. அந்த ஜீவன் தான் நமக்கு சத்திய வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இப்ப நமக்கு ஒளி எது? ஒளியினிடத்தில் சேருகிறவன் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கார். அப்போ அந்த ஒளி வெளிச்சம். நமக்கு அந்த வெளிச்சம் வார்த்தையின் மூலம் தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? சரி, இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய். அப்போ அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டார். அப்ப ஆதியா அனாதியா? எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாலே அவர் முன்குறிக்கப்பட்டார் அப்படின்ட்டு வசனங்கள் இதெல்லாம். அவர் அனாதி அப்படிங்கிறது இந்த வசனங்கள்லாம் ஆதாரம். சரி, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எபிரேயர் 1. கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தமக்கு திருவள்ளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய தன்மையின் சொருவமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை எல்லாம் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். பிரகாசம்னா வெளிச்சம், ஒளி இல்லையா? அப்ப அவருடைய தன்மையின் சொரூபம். அப்ப அவர் எப்படியா இருக்காரு? ஒளியா இருக்கிறார். இப்ப இந்த வார்த்தையும் எப்படி இருக்கு? ஒளியா இருக்கு. அப்போ நம்மில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை நாம் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதுன்னா, நாமளும் பிரகாசம் உள்ளவர்களாய் மாறணும். அப்போ அந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்குள் பிரகாசிக்க வேண்டும். சரி, அப்போ அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே. அப்போ வசனம் அவருடைய தன்மையின் சொரூபம். அப்போ அவருடைய தன்மையின் சொரூபத்தை பெற்ற நாம் அவருடைய தன்மையாக நாமும் மாறுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி மாறுவதற்கு கொடுக்கப்பட்ட நாம் நம் வசனத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறதுதான் நம்முடைய முக்கியமான கேள்வி. சரி, இன்னும் ஒரு 2 வசனங்கள் பார்த்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:27. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை. இப்போ அவர் வானங்களை படைக்கையில் அங்கே இருந்தேன். வானங்கள் அப்படின்னு புளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு, பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. சரி, சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 33:6. கடவுளுடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கு? வார்த்தையினாலே வானங்களும் வாயின் சுவாசம். அப்போ ஜீவன் பிளஸ் ஆவி, இது ரெண்டு சேர்ந்துதான் எந்த சிருஷ்டியுமே உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஜீவனும் ஆவியும் இல்லாமல் எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. அப்போ வார்த்தைனா ஜீவன், சுவாசம்னா ஜீவ சுவாசம். அதுதான் ஆதியாகமம் 2:7 நம்ம படிக்கிறோம். என்னன்னு? மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் தேவனாகிய கடவுள் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அந்த ஜீவ ஆவி. இப்போ அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதாவது ஜீவ சுவாசம்னா என்ன அப்படிங்கறது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள வளருது. அது வெளியில் உள்ள ஆக்சிஜனை சுவாசித்து வளருதா, இல்ல கர்ப்பப்பையிலே சுவாசம் நடைபெறுகிறதா? அப்போ அந்த ஜீவனுக்குள் நடைபெறுகிற அந்த சுவாசம் தான் ஜீவ சுவாசம். அது சரீரம் முழுதும் இருக்கு. குழந்தை வெளியே வந்த உடனே தான் வெளியில இருக்கிற ஆக்சிஜனை அது சுவாசிக்க பழகுது. அப்போ அந்த சுவாசம் வேற, சரீரத்துள் நடக்கிற சுவாசம் வேற. அப்போ அந்த ஜீவ சுவாசத்தை பத்தி தான் வசனம் சொல்லுது. அப்போ அந்த ஜீவ சுவாசம் எப்படி உயிரோடு இருக்கிறதோ அதே போலதான் நமக்கும் அந்த சுவாசத்தை பெறக்கூடிய வழிகள் வேதாகமும் நமக்கு வழிகள் வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அப்போ உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால், அப்போ என்னுடையவர்கள் காணும்படியாக நீர் கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் எதிலே உருவாகி இருக்கார்? அவருடைய ஜீவன் எது? வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை தான் நமக்கும் கொடுக்கிறார். அப்போ அவரும் நாமும்
ஒரே நேர்கோட்டில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த ஒரே நேர்கோட்டில் இணைகிற நாமும் ஜீவனுள்ளவர்களாய் மாற வேண்டும் அப்படிங்கறத வேதாகமும் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படின்னா இப்போ வந்து பிதாவாகிய தேவனுடைய இருப்பிடம் எது, கிறிஸ்துவனுடைய இருப்பிடம் எது அப்படின்ட்டு சில வசனங்களை நம்ம ஆராய்ச்சி முடிச்சுக்கிறோம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தாரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? இப்போ வந்து பிதாவாகிய கடவுள் அவர் தான் சிருஷ்டித்த ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது இது இல்லைன்னு அந்த வசனம் சொல்லுது. ஏன்னா வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க இல்ல. அப்போ வந்து அவர் இருந்த அந்த இடத்திலிருந்து வார்த்தை என்ற ஜீவனை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா வானங்கள் வானாதி வானங்கள் அப்படின்னு சொல்ல வருது. இது புளூரல், அதுவும் புளூரல். வானங்களும் பன்மை, வானாதி வானங்களும் பன்மை. சரி, இப்போ வந்து பிதாவினுடைய இருப்பிடம் எங்கே அப்படின்னு நாம் பார்க்கும்போது சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். மகிழ்ந்து களிகூறுவேன். இல்ல, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் கடவுளாய் இருக்கிறீர். அப்போ வந்து எதுவுமே உருவாகத்துக்கு முன்னாலே நீரே அனாதியாய் என்றென்றும் கடவுளாய் இருக்கிறீர். அப்போ கடவுளும் அனாதி, அவருடைய குமாரனும் அனாதி. அனாதி சிநேகத்தால் நம்மை அவர் சிநேகிக்கிறார். அப்போ வந்து நாமும் அவரிடத்தில் சேருகிற அந்த சத்திய வசனமும் அனாதி. ஏன்னா அது ஒருபோதும் அழியாது. இப்போ வந்து நம்மையும் அந்த அனாதி நிலைக்கு கொண்டு போக வேண்டும். ஏன்னா இந்த சரீரம் இது மண்ணுக்கு போயிடும். ஆனால் அவர் வரும்பொழுது நாம் அவரோடு சேருகிறவர்களாய் நாம் மாறுவதற்கு இந்த வசனங்கள் தான் நமக்கு துணை செய்யும். அப்போ நாம் வந்து அந்த வார்த்தையின்படி உருவாக வேண்டும். அதான் வசனம் தெளிவா சொல்லுது. இப்போ வந்து இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவேல் 3:17. என் பரிசுத்த பர்வதமாகிய என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் கடவுளிடத்தில் கடவுள் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே. அப்போ பிதாவாகிய கடவுள் வாசம் செய்கிற இடம் சீயோன் இல்லையா? சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்போ வந்து பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே அவருடைய ராஜாவாகிய வார்த்தையாகிய கிறிஸ்துவை என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். அப்போ கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்ட இடம் சீயோன். இப்ப நாமும் வந்து எங்க போய் சேர வேண்டிய இடம் சீயோன். அப்போ அது ஒரு பர்வதம். பர்வதம்னா மிக உயர்ந்த ஒரு நிலை, அதுக்கு மேல நிலை கிடையாது. இப்போ அந்த இடத்துக்கு நாம போகணும். இந்த பூமியின் தாழ்விடத்தில் இருக்கிற நாமும் அந்த உயர்ந்த பர்வத்துக்கு மேல் ஏறி போகிறவளாய் மாற வேண்டும் அப்படிங்கிறத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு 5 நிமிஷம். நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கடவுள். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும்
சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். ஆ. அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகின்றீர். சரி. வான போதும். அப்போ வந்து நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய அவைகளுடைய சர்வ சேனை, பூமி அதனுடைய எல்லாம், அப்ப எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 104:30. சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் அப்போ அவருடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்போ வந்து ஆவி பிளஸ் வார்த்தை, இது இரண்டு கொண்டுதான் வசனங்கள் எல்லாமே. ஆவி பிளஸ் வார்த்தை, இது ரெண்டு கொண்டுதான் எல்லாமே சிருஷ்டி அப்படின்ட்டு நிறைய வசனங்கள் தெளிவாக சொல்லுது. அப்படின்னா உன்னதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 14:14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்போ உன்னதம், அப்போ வந்து வானங்கள் வானாதி வானங்கள் அதற்கு மேல காணப்படுகிற உன்னதம். சரியா? அப்போ உன்னதமானவர் யார் அப்படின்னு நாம் பார்க்கும்போது 91ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அப்போ உன்னதம் அப்படின்னா எக்ஸலன்ஸ், அதாவது மிக உயர்ந்த நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து கடவுளின் ஜீவன் ஆவி உள்ள மகிமையின் ஒரு நிலை. அப்போ வந்து பவுல் எதுவரை எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12:2, அதாவது ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவர் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப வந்து வானம், அதாவது 3ஆம் வானம் வரைக்கும், அதற்கு மேல உள்ளது வானாதி வானங்கள், அதுக்கு மேல உள்ளது உன்னதம், அதற்கு மேல இருக்கிறது சியோன். இப்போ வந்து இப்போ 2 வசனம் வந்து நான் உன்னதம்ங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறேன். எபிரேயர் 4:14. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன கடவுளுடைய குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். இப்போ வந்து வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு ஒண்ணு. 2வது எபேசியர் 4:10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். அப்போ வந்து எல்லா வானங்களுக்கும் மேலாக, அப்போ வானங்கள் வானாதி வானங்கள் அதுக்கு மேலதான் உன்னதம். அப்போ அந்த உன்னதத்துக்கு ஏறினவர் உன்னதமானவர். அப்போ அவருடைய இருப்பிடம் உன்னதம், பிதாவாய் கடவுளுடைய இருப்பிடம் சியோன். சரியா? இப்போ வந்து இந்த வார்த்தை அப்படிங்கறத குறிச்சு மட்டும்தான் சப்ஜெக்ட்ல எடுத்திருக்கோம், வேற எதுக்கு உள்ள போகல. அதனால இந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய், ஜீவனுடையவர்களாய், ஆவி உடையவர்களாய் நாம் கிட்டி சேர கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.